முன்னொரு தேசத்தில் கருப்பையனார் தங்கவேலு என இருவர் வாழ்ந்து வந்தனர். இளம் வயதிலேயே துறவு பூண்டு கருப்பையனார் கானகம் செல்ல அத்தேசத்தின் முல்லைப்பாடி எனும் பகுதியின் குறுநில மன்னரானார் தங்கவேலு. அந்தி சாயும் வேளையில் முல்லைப்பாடியின் வனம்தனில், பொன்னி, இங்கு கண்டாயா இந்த அழகிய முயலை? நான் இதை இல்லம் எடுத்துச் செல்ல போகிறேன். ஏனடி இளமதி, அன்றாடம் நமக்கு தயிர் கடைதல், பசுனை உருக்குதல் போன்ற பணிகளே அநேகம் இருக்கின்றனவே. இம்முயலை நீ எவ்வாறு பேணி வளர்ப்பாய்? உமது ஐயத்திற்கு தெளிவு நமது முல்லைவன காவலன் குறும்புரை நாடன் தங்கவேலுவின் மாளிகைதனில் கிடைக்கும். ஆ, விளங்கியது எனக்கு. எப்பொழுதிலும் இல்லை என்ற சொல்லே ஒலிக்காத நம் மன்னர் மாளிகையில் பாலும் தேனும் ஆறாக ஓடிக்கொண்டிருக்குமே. அங்கு நீ பிரவேசித்தாலே போதுமே, நீ ஒரு வருடம் முழுவதற்கும் தேவையான வரகும் நெய்யும் பெறலாமே. பொன்னி, சற்று இங்கே வருவாயா? எமக்கு இத்தண்ணீர் குடத்தினை எடுத்துச் செல்ல உதவி வேண்டும். இளமதி, நம் மன்னர் தங்கவேலுவின் கொடை இக்காட்டாற்றினை போல பாய்ந்துமே நீ இவ்வளவு மெலிவாக உள்ளாய். இனி உன்னை அந்த மாயோனாகிய கண்ணனே தேற்ற வேண்டும். விரைந்து வருவாயடி, இருள் சூழும் நேரமாயிற்று. நாம் இப்பூக்களை தொடுத்து ஆலயம் எடுத்துச் செல்ல வேண்டும். இவ்வாறே உரையாடிய வண்ணம் இல்லம் திரும்பினர் பொன்னியும் இளமதியும். மறுபுறம் நித்தமும் தவத்தில் ஆழ்ந்திருக்கும் கருப்பையனார் தம்மை நாடி வரும் மக்களுக்கு நல் போதனைகளை வழங்கி அனுப்புவார். அவ்வப்பொழுது மக்கள் அன்போடு கொடுக்கும் உணவினை மட்டும் உண்டு தமது ஜீவன் காத்து வந்தார். தங்கவேலு மாளிகையில், அமைச்சரே, இன்று நாம் என்ன பொருள் தானம் அளிக்க இருக்கின்றோம்? நேற்று நாம் வழங்கிய அவரையும் தினையும் அனைவரையும் சென்றடைந்தனவா? ஆம் அரசே, நேற்று நம் மக்கள் அனைவரும் தானம் பெறலாகினர். இன்று நாம் வழங்கவிருக்கும் பொருள் வரகும் பசுந்தயிரும் ஆகும். மிக்க நன்று அமைச்சரே. தானங்களை வந்து பெற்றுச் செல்லுமாறு மக்களுக்கு செய்தி அனுப்பப்பட்டதா? ஒருவர் கூட நமது தானத்தை பெறாது திரும்பிச் சென்றனர் என இருக்கலாகாது. புரிந்ததா? உத்தரவு மன்னா. இவ்வாறாக நாள் பொழுதும் மக்களுக்கு தானம் வழங்கி மனம் நிறைவடைவார் தங்கவேலு. நாட்கள் சென்றன. அவ்வாண்டின் திருவோண திருநாள் நெருங்கியது. அமைச்சரே, இவ்வருட திருவோண விழாவிற்கு நம் அயலூரின் சிற்றரசர் அந்துவனருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதா? ஆம் அரசே, அழைப்பு ஒரு வார காலம் முன்பே விடுக்கப்பட்டது. அரசர் அந்துவனார் தம் அழைப்பை ஏற்று ஓண விழாவில் பங்கேற்பதாக பதில் ஓலை அனுப்பியுள்ளார். அதி உத்தமம். அயலூர் மன்னரை நாம் வரவேற்கும் விதம் அவர் மனதை மகிழ்விக்க கூடியதாக அமைய வேண்டும். உத்தரவு அரசே. அவ்வாறே பணிகள் அனைத்தும் நடைபெறும். முல்லைப்பாடி நகரமே உற்சாகம் அடைந்திருக்க சில ஊர் சான்றோர்கள் கருப்பையனாரை சந்திக்க சென்றனர். கருப்பையனாருக்கு எங்கள் வந்தனங்கள். யாம் அனைவரும் சிறு ஆசை கொண்டு தம்மை காண வந்துள்ளோம். நம் முல்லைப்பாடி நகரம் இன்று போலவே இன்றும் சீரும் சிறப்பும் பெற்று நிலைத்திருக்க சிறப்பு பூசனை நிகழ்த்த இருக்கின்றோம். தாம் இவ்வழைப்பை மறுக்காது அவசியம் வருகை தந்து பூசையை துவங்கி வைக்க வேண்டும். அவ்வாறே ஆகட்டும் என கருப்பையா பதிலுரைக்க மக்கள் மகிழ்ச்சியுடன் திரும்பினர். திருவோண திருவிழா துவங்கியது. முழு நகரமே மலர்களின் நறுமணத்தாலும் விளக்குகளின் ஒளியினாலும் கமழ்ந்து ஒளிர்ந்து கொண்டிருந்தது. வருக அந்துவமன்னா, தம் வருகையினால் உள்ளம் மகிழ்ந்தோம். அரசர் தங்கவேலு வாழ்க. வரும் வழியெங்கும் கொடுக்குட்டியின் உரத்த இசையை விட தமது கொடைப்பெருமை மொழிகளே செவிகளை வந்தடைந்தன. வாருங்கள் அரசே, நாம் நகர்வலம் செல்வோம் என அந்துவனை தம் தேரில் அழைத்துச் சென்ற தங்கவேலு விழாவை விவரிக்கத் தொடங்கினார். அந்துவனரே, எங்கள் ஓண விழாவானது இறைவன் அருளால் நாங்கள் பெற்ற செழிப்பான அறுவடைக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும், மேலும் ஓணப்பிரான் விஷ்ணுவின் வாமன அவதாரத்தை நினைவு கூறுவதாகவும் கொண்டாடப்படுவது. எங்கள் குலப்பெண்கள் ஒரு திங்கள் முழுதும் தம் இல்லத்து வாயில்களில் தும்பை முக்குட்டி போன்ற பூக்களால் கோலமிட்டு மகிழ்வர். இதோ மல்லர்களின் மல்லல் யுத்தம், செம்மண் துகளின் புழுதி பறக்க, மக்களின் ஆரவாரம் விண்ணை பிளக்க, மல்லர்கள் தங்கள் உடல் வலிமையை வெளிப்படுத்தும் மற்போர். உள்ளே வாருங்கள், கோட்டைக்குள் யானை போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆர்ப்பரிக்கும் மத களிர்கள் ஒன்றோடொன்று மோதும் காட்சியினை காணலாம். இவ்வாறே மன்னர்கள் நிகழ்ச்சிகளை கண்டு கழித்த பின் அரசர் தங்கவேலுவின் மாளிகையில் ராஜ விருந்து நடைபெற்றது.
மன்னர்கள் பசியாறிய பின் ஆலய சபைதனில் அரசர்கள் முன்னிலையில் கலை நிகழ்ச்சிகள் அரங்கேற்றமாயின. அதே ஆலயத்தில் சிறப்பு பூசையை துவங்கி வைத்த கருப்பையனாரிடம் குழந்தைகள் அன்போடு ஆசி பெற்று சென்றனர். அந்தோ மன்னா, கலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவடைந்தன. இனி புலவர்கள், பாணர்கள் மற்றும் வீரர்கள் ஆகியவர்களுக்கு பரிசு வழங்குவதே எஞ்சியுள்ள பணியாகும். அவ்வாறே அரசே, இன்று நான் கொண்ட ஆனந்தத்தை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. எனினும் நான் ஒரு அவா கொண்டுள்ளேன். அது நிறைவேறுமா? என்ன அது அந்துவனரே? விருந்தினரை மனம் நிறைவடைய செய்வதே எம் தலையாய கடமையாகும். உங்கள் எண்ணத்தை தயங்காது உரையுங்கள். தம் நாட்டு கலைஞர்களுக்கு தாம் பரிசுகளை வழங்கும் முன் எமது நாட்டின் சார்பாக யாமும் சில பரிசுகள் வழங்க விழுகிறோம். அட, இதோ வீரர்களே, கலைஞர்களிடம் விவரத்தை கூறி அனைவரையும் பரிசில் பெற ஆயத்தமாக சொல்லுங்கள். மன்னர் தங்கவேலு இவ்வாறு ஆணையிட்டதும் அனைவரும் வரிசையில் நின்று அந்துவனரிடம் பரிசை பெற்றனர். அப்பொழுது பொருட்களை பெற்று சென்ற மக்களில் சிலர், ஆஹா, இவ் அயிலூர் மன்னரும் நம் மன்னர் தங்கவேலுவிற்கு ஈடாக கொடையில் சிறந்தவர் போலும். நீ மொழிந்தது சரியே ஆகும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கூற்றிற்கேற்ப அனைவரையும் தம் மக்களாக பாவித்த இவர் சிறந்த கொடைவல்லலே ஆவார். இதனை செவிமடுத்த அரசர் தங்கவேலு சற்றே மனம் சஞ்சலமடைந்தார். இதனை உணர்ந்த கருப்பையனாரோ அவரின் நடவடிக்கைகளை கவனித்தார். பின் வெறுமுகத்துடன் அந்துவனரை வழி அனுப்பி வைத்த தங்கவேலு தம் பரிசுகளை மக்களுக்கு வழங்க துவங்கினார். வீரர்கள் கொண்டு வந்த விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் அனைத்தையும் விரைந்து தானமாக வழங்கி தீர்த்தார் தங்கவேலு. வீரர்களே, நாம் வழங்குவதற்காக கொண்டு வந்த பரிசுகளின் அளவை விட மேலும் 3 மடங்கு பொருட்களை மாளிகையில் இருந்து உடனே கொண்டு வாருங்கள் என சற்று சீற்றத்துடன் ஆணையிட்டார். அன்று மக்களின் பைகள் பரிசுகளால் நிரம்பிய பொழுதும் மன்னனின் மனம் நிரம்பாததை கண்ட கருப்பையனார் அங்கிருந்து புறப்பட்டார். மறுதினம் தங்கவேலு மாளிகையில், மன்னா, நாம் இன்று சாமையும் பாலும் தானமளிக்க உள்ளோம் என கூறிய அமைச்சரை சற்றும் திரும்பி பாராது சென்றார் தங்கவேலு. மாளிகையில் எப்பொழுதும் போலவே மக்களுக்கு பொருட்கள் கொடையாக வழங்கப்பட்டன. ஆனால் மன்னரின் மனம் நிறைவடையவில்லை. மன்னரின் கலக்கத்திற்கு காரணம் அறிய இயலா அமைச்சர் ஒருவர் கருப்பையனாரை சந்தித்து வருமாறு ஆலோசனை ஒன்றை பணிவோடு வழங்கினார். அதன் விளைவாக சிறிதளவு சிறுதானியங்கள், நெய் மற்றும் தேன் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு தம் அஸ்வத்தின் மீதேறி கானகம் சென்றார் தங்கவேலு. அங்கு தவத்தில் மூழ்கியிருந்த கருப்பையனாரை கண்ட தங்கவேலு தாம் கொண்டு வந்த பொருட்களை ஒரு விரிப்பின் மீது வைத்தார். கண்மலர்ந்த கருப்பையனார் எழுந்து தங்கவேலுவை வணங்கினார். மன்னர் வாழ்க! தம் தவம் களைந்தமைக்கு வருந்துகிறோம். எனினும் மக்களின் நலன் காக்கும் பெரும் பணியில் இருக்கும் எனது மனம் நலமாக இல்லை. அதை நான் அறிவேன் மன்னா. எனவேதான் அனைத்தையும் துறந்து வாழும் தமக்கு தானம் அளித்தால் என் மனம் சுகப்படும் என்றெண்ணி பொருட்களை கொண்டு வந்துள்ளேன், பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது கருப்பையனாரோ, இல்லை மன்னா, தாம் தானம் கொண்டு வரவில்லை. தாமே என்னிடம் மன அமைதியை தானமாக பெற வந்துள்ளீர்கள். என்ன? அனுக்ஷணமும் உணவையும் செல்வத்தையும் தானம் வழங்கி அறச்செயல் புரிபவன் நான். எனது கொடையில் குற்றம் கண்டீரா? நித்தமும் தாம் மேற்கொள்வது தானம் ஆகலாம் மன்னா, ஆனால் அது அறப்பணி அறவே இல்லை. என்ன கூறுகிறீர் கருப்பையனாரே? ஆம் மன்னா, எந்த ஒரு செயலும் மன தூய்மையுடன் ஆற்றப்படும் பொழுதே அது அறச்செயல் ஆகின்றது. தாம் அந்துவ மன்னரின் கொடைகுணம் கண்டு பொறாமை கொண்டீர். மக்கள் தம்மை மட்டுமே புகழ்ந்திருக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டீர். அது நடவாத போது பிறர் மீது சினம் கொண்டீர். இத்தனை அசுத்தங்களை மனத்தின் கண் கொண்டிருந்தால் அது எவ்வாறு அறச்செயலாகும்? தூய்மையற்ற இருதயத்தோடு தாம் செய்யும் செயல் எதுவாயினும் அது பிறர் அறிதல் வேண்டி தாம் செய்யும் ஆடம்பரமே ஆகும் மன்னா. ஆனால் பெருமானே, தமக்கு அமைதியை தரவல்லது ஆடம்பரம் அல்ல, உள்ள தூய்மை ஒன்றினால் மட்டுமே அதனை பெற இயலும். இதனை கேட்டு அதிர்ந்து போனார் தங்கவேலு. தாம் இதுவரை கொண்டிருந்த அழுக்காறு மற்றும் தற்பெருமை குணங்களை அக்கணமே விட்டொழித்தார். சத்தியம் கருப்பையனாரே, யாமே இன்று தம்மிடமிருந்து தானம் பெற்றோம்.
ஞானோபதேசம் எனும் மாபெரும் தானம் பெற்றோம். இருப்பினும் ஒரு குருவிற்கு தம் சீடன் வழங்கும் தட்சணையாக கருதி இப்பொருட்களை ஏற்பீரா? குரு தட்சணை வேண்டாம் கோவே, தாம் அன்போடு வழங்கினால் இவற்றை யாம் ஏற்போம். இவ்வாறு கூறிய கருப்பையனாரை தழுவிக்கொண்ட தங்கவேலுவிடமிருந்து பொருட்களை பெற்று கானகத்துள் மறைந்தார் கருப்பையனார். அன்று முதல் முல்லைப்பாடி வாசிகளின் இல்லங்களுக்கே தானப் பொருட்கள் சென்றடைந்தன. மக்கள் தமக்கு தேவையானவற்றை தயக்கமின்றி மன்னரிடம் கேட்டு தானமாக பெற்றுச் சென்றனர். பொன்னியும் இளமதியும் அரசரிடமிருந்து முயல் குட்டிகளையும் காணவாரணம் என்னும் காட்டுக்கோழிகளையும் பெற்று மகிழ்ந்தனர். கலைஞர்களுக்கு பரிசுகளோ அவரவர் தம் குருநாதர்கள் மூலமே வழங்கப்பட்டன. இங்கனம் தூய்மை பெற்ற மன்னர் தங்கவேலுவின் மனமும் நிறைந்தது, மக்களின் மனமும் குளிர்ந்தது. மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற. மேலும் பல தமிழ்க் கதைகள் கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.